பட்ஜெட் ரேட்டில் ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லீகூ நிறுவனம் புதிதாக லீகூ S8 அப்படிங்கிற ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனுடைய முழு விமர்சனத்தை இன்றைக்கி நம்ம தமிழ்டே டெக்கில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வழக்கமாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வர்ற மாதிரி இதுலேயும் சார்ஜர், USB கேபிள், இயர்ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட் TPU கேஸும் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. பேக் கவர் அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கடைகளில் தேடி அலைய வேண்டியதில்லை. ஃப்ரண்ட்டில் 5.7 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 18:9 ஸ்க்ரீன் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது. டிஸ்பிளேயோட அளவு வந்து பெருசாக இருந்தாலும் பெசல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஃபோன் வந்து கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பேக்கில் வந்து மெட்டல்ஸ் எதுவுமே கொடுக்காம அதற்கு பதிலாக பிளாஸ்டிக்லேயே வந்து கிளாஸ் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் கவர் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் ஃபோனோட சைட் ஃப்ரேம் மற்றும் அதில் இருக்க பட்டன்ஸ் எல்லாமே மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட் ஃபோன்ஸில் இரண்டு சைட்லேயுமே, அதாவது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி, டுவல் கேமரா செட்டப் போடுறது இந்த ஃபோனில் தான். பேக் சைடில் கேமராக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஸ்பான்சிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜான ரெஸ்பான்சிங் டைம் தான் சொல்லணும். ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாஷ்காகவும் நோட்டிஃபிகேஷனுக்காகவும் 2 LEDs கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek MT6750T ஆக்டா-கோர் SoC கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3GB RAM மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் எந்த விதமான லேக்ஸும் இல்லை. கேம் விளாடும் போதும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் ஃபோனோட அந்த கேமரா சைடில் உள்ள அந்த பகுதிகள் வந்து சீக்கிரமே வந்து சூடாகிடுது. ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சப்மெனு ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் நம்மளுடைய தீம்ஸ், வால்பேப்பர், விட்ஜெட் மற்றும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே அதிலேருந்து செட் பண்ணிக்க முடியும். ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பாரோட அமைப்பை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் வந்து ரிட்டன் கீ இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் LED லைட்டும் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லீகூ S8ல் Leagoo 3.0 ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இது Android 7.0 பேஸில் இயங்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஃபோனில் லீகோட ஓன் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சர் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் கூகுளோட பிக்சல் லான்ச்சர் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிக்சல் லான்ச்சர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம காஸ்ட்லியான ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கிது. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரியர் சைடில் 13 MP 2 MP சப்போர்ட் பண்ணக்கூடிய டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனி நிறுவனத்தோட தயாரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் 8 MP 2 MP சப்போர்ட் பண்ணக்கூடிய டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவி நிறுவனத்தின் தயாரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவில் இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த டுவல் கேமரா செட்டப்னால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் ஆகிறதுலாம் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக ஆகலை. பேட்டரியை பொறுத்தளவில் லித்தியம் கோர் அப்படிங்கிற ஒரு புதிய டைப் பேட்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2940 mAh சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஹெவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க வந்து சார்ஜ் நிற்கிது. அதே நேரத்தில் வந்து நார்மல் யூஸ் பண்ணுறப்போ 2 நாட்கள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிது. இந்த மொபைலில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய மொபைலே 1.25 மணி நேரத்தில் வந்து முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடியும். சென்சர்ஸை பொறுத்தளவில் மேக்ஸிமம் எல்லா சென்சர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. லீகூ S8ல் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 2 சிம் கார்டுகள் இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி இதில் வோல்டி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஜியோ சிம்மும் இதில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 7800 விலையில் 4 கேமரா சப்போர்ட், 18:9 டிஸ்பிளே, ப்ரீமியம் லுக், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் உள்ள ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
டுவல் கேமராவோட குவாலிட்டி, பிளாஸ்டிக்கில் இருக்கிற பேக் பேனல் இவற்றை வந்து பொருட்படுத்தாமல் Leagoo S8 ஃபோனை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.